ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான்ப்பா நான் மேனகா வீட்டுக்கு சந்தோஷமா போறேன். நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லி கொடுத்தா அதுக்கு எடக்கு மடக்கா ஒரு பதில சொல்லுவா. அதனால அவ வீட்டுக்கு போறதே எனக்கு பிடிக்காது. ஆனா இப்பதான் மேனகா நிலைமை என்னன்னு போய் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆவலா இருக்கு. நாம கொளுத்தி விட்ட நெருப்பு தகத்தகான்னு எரியுதா இல்லன்னா அணைஞ்சு போச்சான்னு நமக்கு தெரிஞ்சுக்கிடணும்ல. அணைஞ்செல்லாம் ஒண்ணும் போவாது. ஏன்னா கொளுத்தி விட்டது இந்த கவிதாவாச்சே. சரி அணைஞ்சு போவாது. இப்ப ஒருவேளை நெருப்பு பெரிய தீப்பந்தமா மாறி ஒருவேளை மேனகா அவ அம்மா வீட்டுக்கு போயிருப்பாளோ? பாப்போம் இங்கே இருக்காளா இல்ல இன்னும் கிளம்பலையான்னு. ஆனா மேனகா அங்கதான் நின்னுட்டு இருக்கா. ஆச்சரியமா இருக்கு. துணியெல்லாம் துவைச்சு காய போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஐயோ அப்போ நம்ம கொளுத்தி விட்ட தீ அணைஞ்சு போச்சு போலுக்க. அணைய விட்டுற கூடாத, போய் திரிய தூண்டி விட்டுற வேண்டியதான். ஒண்ணுமே புரியல உலகத்துல. என்னமோ நடக்குது ஆனா மர்மமா இருக்கு. என்னது எங்க மேனகாவுக்கு ஒண்ணுமே புரியலையா? இரு மேனகா, அதான் நான் வந்துகிட்டு இருக்கோம்ல, உனக்கு ஒழுங்கா புரிய வைக்கேன். என்ன பண்ணதுனே ஒண்ணும் புரியலையே. மேனகா பயங்கர யோசனையாட்டா இருக்கு போலுக்க. ஏன் மேனகா? கவிதா? ஆமா என்ன ஒண்ணுமே புரியல மர்மமா இருக்கு அப்படின்னு பாட்டு பாடி கிடக்க? என்ன செய்ய கவிதா, நீ போன் பண்ணி என்கிட்ட விவரம் எல்லாம் சொன்னேல்ல, அத கேட்டதுல இருந்து எனக்கு கையும் ஓட மாட்டேக்கு காலும் ஓட மாட்டேக்கு, ஒண்ணுமே புரியவும் மாட்டேக்கு. பத்துக்க என்ன செய்யணும் இனி, அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கணும் எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேக்கு கவிதா. என்னது நடவடிக்கையா? சிரிக்காத கவிதா, நானே ரொம்ப கவலையில இருக்கேன். ஏன் சிரிக்கலடே, நீ நடவடிக்கைன்னு சொன்னேல்ல, அதான் கொஞ்சம் சிரிப்பு வந்தது பத்துக்க. என்ன செய்ய, இன்னைக்கு என் நிலைமையே சிரிப்பார் சிரிக்க முடியல இருக்கு. நான் உன்னை பார்த்து சிரிக்கேன்னு சொல்லுதியா மேனகா? திருச்செந்தூர் கடற்கரையில வச்சு உங்க அண்ணன் மைனி பிள்ளை உங்க அம்மா எல்லாரையும் பார்த்த உடனே எனக்கு மனசுக்கு என்ன சங்கடமா இருந்து தெரியுமா? அவங்கள பார்த்த உடனே எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுட்டு பத்துக்க. என்னடா நம்ம மேனகா இல்லாம இவங்க மட்டும் வந்திருக்காங்களான்னு எனக்கு அவங்க கிட்டே நேர்ல போய் 2-3 வார்த்தை நறுக்கடி கேட்கலாம்னு தான் இருந்தது பத்துக்க. ஒருவேளை நீயும் கடற்கரை கிட்ட எங்கேயாவது உட்கார்ந்துருக்கலாம், இல்லைன்னா கடை கடன் ஏதாவது பொருள் வாங்க போயிருக்கலாம். நம்ம எதுவும் தப்பா கேட்டப்படாது பத்தியா? நானும் அந்த சந்தேகத்தை தான் அப்படியே மறைச்சு போய் நின்னுட்ட பத்துக்க. அந்த அளவுதான் உனக்கு போன் அடிச்சேன். சரி போன் அடிச்சு பேசினா அங்க இங்கதான் இருப்ப, நம்ம பாத்துக்கிடலாம் அப்படின்னு நினைச்சேன் பத்துக்க. ஆனா நீ இப்படி வீட்டுல இருப்பேன்னு நான் கனவுல கூட நினைக்கல மேனகா. என்ன செய்ய கவிதா, எங்க அண்ணனும் இப்படி இருப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கலையே. உன் மைனிகாரிக்கு உன்ன பிடிக்காதுமா, அது ஏற்கனவே தெரிஞ்சதுதான். மருமக பேச்ச மாமியார் அப்படியே மீற மாட்டாவல்ல, அந்த வரிசையில உங்க அம்மாவுக்கும் உன்னை இப்ப கொஞ்ச காலமா பிடிக்காம போயிட்டு. ஆனா எங்க அண்ணன் பாசமா இருப்பான், அப்படி இருப்பான், இப்படி அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசுன. உங்க அண்ணனும்ல உன்னை விட்டு விட்டு போயிருக்கான் கோயிலுக்கு. ஆமா கவிதா, என் மைனிகாரி பேச்ச எங்க அம்மாவும் கேட்காவோ, இப்ப எங்க அண்ணனும்ல கேட்கான். கேட்கட்டுமா கொண்டாடி பேச்ச, இருந்தாலும் தங்கச்சி மேல கொஞ்சம் போல பாசம் அன்பு அக்கறை இருக்காண்டம்மா. நான் அப்பதே சொன்ன மாதிரி எனக்கு மட்டும் இப்படியாப்பட்ட ஒரு அண்ணி வாச்சிருந்தான்னு வச்சுக்கிய, உன்ன மாதிரி இப்படி சோகமால நின்னுட்டு இருக்க மாட்டேன். இந்நேரம் வீட்டு வாசல்ல போய் நின்னுகிட்டு அவன் சட்டையை பிடிச்சி நேரத்துக்கு 4 வருஷம் நான் கேட்காம விட்டுருக்க மாட்டோம்ல. நீ சொல்லதெல்லாம் சரிதான் கவிதா, எனக்கும் அப்படிதான் கோபம் வருது. ஆனா என் நிலைமை என்ன செய்ய? எங்க அம்மா வீட்டுக்கு சரி போயிட்டு வருவோமேனு போனா கூட எங்க அம்மைக்கும் பிடிக்க மாட்டேங்குது, என் மைனிகாரிக்கு என்ன பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. எல்லாரும் அம்மா வீட்டுக்கு போனா கட்டை பையி சாக்கு பையிட்டு பொருள் எல்லாம் அள்ளிட்டு வருவாவோ. ஆனா நானும் அதே எண்ணத்துல தான் போவேன். ஒரு கரிசீப்பு துண்டு கூட எங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு வர முடியாது கவிதா. ஆமா அந்த அளவுக்குலாம் நீ ஆக்கி வச்சிருக்க. இப்ப நீ சொல்லுத மாதிரி எனக்கும் நேர்ல போய் எங்க அண்ணன் கிட்ட எங்க அம்மா கிட்ட என் மைனிகாரிட்ட எல்லாம் நறுக்குது 4 வார்த்தை கேட்கறவங்க தான் இருக்கு. ஆனா கடைசியில அவங்க எல்லாரும் ஒண்ணு கூடி என்ன அடிச்சு போடுவாவோ, கடைசியில என்னையும் அசிங்கப்படுத்தி அனுப்புவாவோ கவிதா. நான் கேட்டதுக்கெல்லாம் நியாயமா பதிலே கிடைக்காது பத்துக்க. வீணா போய் நான் தான் அசிங்கப்பட்டுட்டு வரணும். அதுக்குதான் என்ன செய்ய ஏது செய்யன்னு ஒண்ணும் புரியாம இங்கனையே முழிச்சுக்கிட்டு நிக்க பத்துக்க. முழிச்சுக்கிட்டு நிக்கேன்னு சொல்லுதா, ஆனா இவ்வளவு துணிமணியெல்லாம் துவைச்சு காயப்பட்டிருக்கல. ஆமா மேனகா, இவ்வளவு துணிமணியும் துவைச்சு காயப்பட்டிருக்கிய? அட நீ வேற, நான் ஒண்ணும் துவைச்சு காயப்படல, அதான் நான் சொன்னோம்ல டென்ஷன்ல முழிச்சுக்கிட்டு நிக்கேன்னு. இதெல்லாம் எங்க மாமியார் துவைச்சு போட்ட துணி. உங்க மாமியாரும் சரியான அளவுதானே மேனகா? உங்க வீட்டுக்காரர் துணி அப்புறம் உங்க மாமனார் துணிமணி இவ்வளவு தான் துவைச்சு போட்டிருக்காவோ, உங்கள ஒரு துணியும் துவைச்சு போடலையா? அப்ப இங்கேயும்ல மாமியாரு மாமனாரு மகன் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கிடக்காவோ, ஒண்ணு மட்டும் தூரம் ஒதுக்கி வச்சிருக்காவோ. ஆமா கவிதா, என்ன செய்ய போற இடமெல்லாம் எனக்கு இதே புலம்பலாத்தானே இருக்கு. அட என்ன மேனகா நீ வேற,
இப்படி இருந்து புலம்பிட்டு கிடக்காத. அதே நீ உங்க ஊர்ல ஏதோ ஒரு பேரு யாரோ ஒருத்தங்கள சொல்லுவியா? எனக்கு நரமுடியா, ரெண்டு முடியா? கவிதா, அவங்க பேரு நரமுடி ரெண்டு முடி இல்ல, நாலு முடி கீதா. ரெண்டு முடியோ நாலு முடியோ, அந்த கீதா கவிதை போன் பண்ணி கேட்க வேண்டியதுதானே? என்ன சொல்லுத கவிதா? ஆனா ஆமாங்க, அத நீ போய் சொல்லிக்கிட்டு இருக்கல. ஊர் பக்கம் போன எங்க வீட்டுல இருக்கப்பட்டவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்தி விடுவோ, எனக்கு ஒரு நியாய பேச்சு கூட கிடைக்காதுன்னு. அப்ப நீ இங்க இருந்தே ஒரு போனை பண்ணி கேட்கலாம்ல. அந்த கீதா கிட்ட எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்களா, என்ன ஏதுன்னு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சுக்கிடலாம்ல. ஆமா பத்தியா, எனக்கு இவ்வளவு நேரமா இந்த யோசனை தோணவே இல்லையே. அதுக்கு தானே மேனகா நான் வந்திருக்கேன். நீ ஒன்னும் குழம்பாத, சட்டுப்பட்டுமே போன் எடுத்து அந்த நாலு மணி கீதாவுக்கு போன் பண்ணு. அங்க உள்ள நிலவரம் என்ன ஏதுன்னு விசாரி முதல்ல. சரி கவிதா. பள்ளியிடம் போகப்பட்ட பிள்ளைகளுக்கு கையில புக்கு நோட்டெல்லாம் எடுத்து கொடுப்பாவுல்ல, அதே மாதிரி சொத்து பத்திரத்தை எடுத்து பியாத்திமார் கையில கொடுக்காம பார்வதி பாட்டி. பார்வதி பாட்டி பத்திரத்தை எடுத்து நீட்டினவுடனே எனக்கே என்ன சாக்காயிட்டு. அம்மா பேசாம செல்வியாக்கு கூட பிறந்த ரெட்ட பிள்ளை இல்ல, நானும் ஒருத்தின்னு போய் பார்வதி பாட்டி கிட்ட சொன்னோம்னா எனக்கும் ஒரு சொத்து பத்திரத்தை கொடுத்திருப்பாவளோ. வாய்ப்பில்ல ராஜா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. சொன்ன உடனே நம்ம கிட்ட சொத்து பத்திரத்தை எல்லாம் தூக்கி கொடுக்கறதுக்கு பார்வதி பாட்டி என்ன முட்டாளா? எல்லாம் தீர விசாரிச்சுதான் செய்வாவோ. நமக்கு அப்படி ஒண்ணு நடந்துராதான்னு சும்மா சொல்லிதான் பார்த்தேன், வேற என்ன செய்ய. என்ன மேனகா நமக்கு போன் பண்ணுதா? என்னவா இருக்கும்? நமக்கு என்னத்துக்கு பண்ணுதா? கொஞ்ச நாளா நம்ம கிட்ட சரியாவே பேச மாட்டாளா? நம்ம தெரு பக்கம் வந்தாலே நம்மள பார்த்து மூஞ்சி திருப்பிக்கிட்டு அன்னைக்கு போனா, இப்ப என்ன எனக்கு போன பண்ணுதா? மீனா, அந்த கீதா போனை எடுத்தாவளா இல்லையா? இல்ல கவிதா, ரிங் மட்டும் தான் போய்கிட்டே இருக்கு, எடுக்கவே இல்ல. சோழியா குடுமி சும்மா ஆடாத. இவ என்னத்துக்கு நமக்கு போன் பண்ணுதா? போனை அட்டன் பண்ணி பேசுவோமா, இல்லைன்னா அப்படியே விட்டுருவோமா? என்ன செய்ய? சரி, நமக்கு நேரம் போக மாட்டேக்கு. என்ன ஏது விஷயம், எதுக்கு போன் பண்ணான்னு கேப்போம். ஹலோ ஹலோ கீதாக்கா, போன் எடுத்துட்டாவளா? ஆமா கவிதா. என்னது அக்காவா? அக்கான்னு கூப்பிடும் போது லேசா ஒரு பாசம் தெரியுதா? கீதாக்கா. சொல்லு மேனகா. நல்லா இருக்கியாக்கா? நல்லா இருக்கேன்னு சொன்னா ஏதாவது நினைப்பா, நல்லா இல்லைன்னு சொன்னாலும் என்ன ஏது உடம்பு தெரியல அப்படி இப்படின்னு போட்டு விசாரிச்சுட்டு கிடப்பா. நல்லா இருக்கேன்னே சொல்லுவோம், அதை கேட்டு அவ வயிறு எரியட்டு. நல்லா இருக்கேன் மேனகா. ஆமா நீ எப்படி இருக்க? மேனகா நல்லா இருக்கியா? எப்படி இருக்குன்னு கேட்டேன், அதுக்கு ஏதோ ஊள விடுற மாதிரி சத்தம் போட்டுடக்கா? ஏக்கா நான் ஒண்ணு ஊள விடல, வருத்தத்துல அழுதுகிட்டு இருக்கேக்கா. என்னது அழுதுகிட்டு இருக்கியா? ஆமாக்கா, ஒரே வருத்தத்துல தான்க்கா நான் அழுதுகிட்டு இருக்கேன். சரி அழாம என்னன்னு சொல்லு. அம்மா எதுக்கு திடீர்னு எனக்கு போன் பண்ணிருக்கா? உங்களை விட்டு அந்த ஊர்ல எனக்கு யாருக்கா இருக்கா? யாருதான் எவ்வளவுதான் சண்டை போட்டு பேசினாலும் கடைசியில அக்கான்னு நான் உங்களை தானக்கா கூப்பிடுவேன். அந்த சகோதரி பாசம் உங்ககிட்ட இருக்கும் தானக்கா. இவ என்ன ரொம்ப ஓவரா பேசுதா? ஒருவேளை நமக்கிட்ட ஏதாவது காரியம் ஆக வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். அதான் இந்த டோன்ல பேசிக்கிட்டு இருக்கா. கேப்போம் எப்படி வலிக்கு வரான்னு பாப்போமே. சொல்லு மேனகா. ஏக்கா மனசுக்கு ரொம்ப கவலையா இருக்குக்கா, அதான் உங்ககிட்ட 2-3 வார்த்தை பேசினா மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் பத்தியலா, அதனாலதான்க்கா உங்களுக்கு போன் பண்ணேன். ஏன் மேனகா சும்மா வளன்னு பேசிக்கிட்டு இருக்காத, விஷயத்தை கேளு. சரி கவிதா. மேனகா லைன்ல தான்க்கா இருக்கேன். கண்ணீர் வடிஞ்சி மூக்கு வழியா வந்து வாய்கிட்ட வந்துச்சா, அதான் தொடச்சிக்கிட்டு இருந்தேன். உங்ககிட்ட சொல்லதுக்கு என்னக்கா இருக்கு? எங்க அண்ணன் மவனுக்கு முடி எடுக்கிறதுக்கு அவங்க எல்லாருமா சேர்ந்து திருச்செந்தூருக்கு போயிருக்காவக்கா. என்ன ஒரு வார்த்தை கூட கூப்பிடலக்கா. ஒரு தங்கச்சிங்கிற முறையில என்ன கூப்பிடாண்டாமாக்கா? என்னையும் கூப்பிடல, எங்க வீட்டுக்காரரையும் கூப்பிடல, எங்க மாமியார் மாமனார் யாரையுமே கூப்பிடலக்கா. அவங்க மட்டும் ஒத்தையில போய் திருச்செந்தூர்ல போய் பிள்ளைக்கு முடி எடுத்து காதெல்லாம் குத்திருக்காவக்கா. ஓஹோ, நம்மளதான் கூட்டிட்டு போறேன்னு கவலைப்பட்டு கிடந்தா இந்த தங்கச்சி வரையவே கூப்பிடலையா? எப்பாடா இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. நீங்களே சொல்லுங்கக்கா ஒரு நியாயத்தை. ஒரு அண்ணன் தம்பி இருந்து உங்களுக்கு இப்படி பண்ணாங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு மனசுக்கு சங்கடமா இருக்கும். ஆமா சங்கடமா இருக்குமாவா? நாமளா வீட்டுல கடந்து தெருல கடந்து கதறி உருண்டு அழுதுருப்பேன். அதே வருத்தம் தாங்க எனக்கும். மனசுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமாக்கா? எங்க வீட்டுல எங்க அம்மா எங்க அண்ணன் மைனி எல்லாரும் என்ன ஒதுக்கி வச்சுட்டாவக்கா. சரி
ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னு சொல்லுதே. அம்மா உன் மாப்பிள்ள ஒண்ணும் சொல்லலையா? அந்த மனுஷனா அவர் எப்பவுமே எங்க அண்ணனுக்கு சப்போர்ட் தானே. அதனாலதான் கேக்கேன், ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே, அப்ப ஒரு வார்த்தை கூட உங்களை கூப்பிடலையான்னு. அவர் எங்க அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அவங்க குடும்பத்தோட தானே போறவோ, போயிட்டு வரட்டும், நீ பேசவும் வேலையை பாரு அப்படிங்காருக்கா. மங்கூஸ் மண்டையன் சரியான ஆளுதான். என்னது மங்கூஸ் மண்டையனா? ஆமா மேனகா, நீ உங்க வீட்டுக்காரர் அப்படிதான் சொல்லுதா மங்கூஸ் மண்டையன்னு. எவ்வளவு திமிரு இருந்தா அந்த நாலு முடி எங்க வீட்டுக்காரரை பத்தி மங்கூஸ் மண்டையன்னு சொல்லுவாவோ. இருக்கு அந்த அக்காவுக்கு ஒரு நாள் கச்சேரி. சரி, அங்க ஊர்ல என்ன நடக்கு ஏது நடக்குன்னு விசாரிக்கலாம்னு பார்த்தா கடைசியில ஏன் புருஷனை பத்தி மங்கூஸ் மண்டையன்ல சொல்லிட்டு இருக்காவோ. ஏக்கா, எங்க வீட்டுக்காரரு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு கடைசியில என்ன போட்டு ஆசிட் எடுப்பாரு. ஆனா முக்காடு மோகன்னு அப்படி கிடையாது பத்தியலா. என்னக்கா சத்தத்தையே காணல? முக்காடு மோகன்னு அப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு பத்தியலா. உங்ககிட்ட அடுத்தவங்க பேச்ச கேட்டெல்லாம் சண்டையெல்லாம் போட மாட்டாரு பத்தியலாக்கா. ஆமா, இவள மாதிரி சண்டையை மூட்டி விடப்பட்டவங்க பேச்செல்லாம் கேட்கப்படாதுல, அதனாலதான் மனுஷன் முக்காடு போட்டிருக்காரு. இந்த மீனகாவுக்கு எவ்வளவு திமிரு வரான். நான் மங்கூஸ் மண்டையன்னு அவன் மாப்பிளைய பத்தி சொன்னோம்ல, அதுக்கு தானே முக்காடு மகன்னு எங்க வீட்டுக்காரரை பத்தி சொல்லுதா. திருந்த மாட்டேடி, நீ ஒரு காலமும் திருந்த மாட்ட. நீ இப்ப எதுக்கு போன பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியாமலா இருக்கு. ஏன் மைனி எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாவளா, உங்ககிட்ட எல்லாம் பேசினாவளா, என்ன விஷயம் ஏது விஷயம் அப்படின்னு கேட்கறதுக்கு தானே போன பண்ணிருக்கா. அங்கன கடந்து போன பண்ணி எல்லாத்தையும் விசாரிச்சா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடணுமா? உனக்கு அப்படி உங்க வீட்டு விஷயம் தெரியணும்னா நேர்ல வரணும். நேர்ல வந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வாரி ரெடி வாங்கிட்டு போகணும். அதுக்கு இல்லாம இங்க பைத்தியக்காரி ஒருத்தி எங்க இருக்கம்ல கீதானு எனக்கு போன பண்ணி எல்லாத்தையும் விசாரிக்க போலுக்கு. ஏக்கா எக்கா சொக்கான்னு மட்டும் சொல்லு, இவன் அடிப்பு நமக்கு தெரியாமலா இருக்கு. ஏக்கா, எங்க மைனி எங்க அம்மா எங்க அண்ணன் எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாவளாக்கா? அதான பார்த்தேன், கரெக்டா கேட்கல. ஆமா மேனகா, சாயங்காலம் போல வந்தாவோ. அப்படியாக்கா, சரி சரி. பிள்ளைக்கு முடி எடுக்கிறதுக்கு உன்னை கூப்பிடலன்னு நீ ஒன்னும் வருத்தப்படாத மேனகா. இன்னும் 2 வாரத்துல உன் மருமகளுக்கு தான் பிறந்த நாள் வருதுல, 2வது பிறந்த நாள். அத நல்லா பெருசா கொண்டாட போறாவலாம். சின்ன பொண்ணு அன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருந்தா பத்துக்க. அப்படியாக்கா? ஆமா மேனகா, பிள்ளைக்கு பிறந்த நாள் வருதுல்ல, அன்னைக்கு நீ நேர்ல வந்து உங்க அம்மா கிட்ட ஏமா இப்படிலாம் பண்ணுத, எனக்கு வேற யாரடி இருக்கா அப்படி இப்படி கொஞ்சம் அழுது புலம்பு, எல்லாம் சரியாயிரும். அப்படியாக்கா சொல்லுதியே? ஆமா மேனகா, இப்படி போன்ல போட்டு விசாரிச்சுட்டு இருக்கிறதோட நேர்ல வா. அதுவும் பிள்ளைக்கு பிறந்த நாள் அன்னைக்கு வா. அப்படியே பிறந்த நாளையும் கொண்டாடிட்டு ஒரு 2-3 நாள் இருந்துட்டு போலாம்ல. வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருப்பாவோ, அப்ப வாங்கிட்டு எதுவும் சண்டைக்கு வர மாட்டாவல்ல அப்படின்னு சொல்லுதேலாக்கா. ஆமா மேனகா, நான் சொல்லதை செய்யி, எல்லாம் உன் நல்லதுக்கு தானே சொல்லுவேன். நீ அக்கா அக்கான்னு வாய் நிறைய எவ்வளவு பாசமா கூப்பிடுத. நீ நல்லா இருக்கணும், குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும்னு தானே இந்த அக்கா நினைப்பேன். அப்படியே சொல்லுதியே? சரிக்கா, அப்ப நான் பிறந்த நாள் அன்னைக்கு எங்க வீட்டுக்கு நான் நேரா போக மாட்டேன், நேரா உங்க வீட்டுக்கு வரேன். என்னக்கா, உங்க வீட்டுல வந்து உங்களை நேர்ல பார்த்து 2 வார்த்தை பேசினாதான்க்கா எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கும். நேர்ல தானே? சரி சரி, வா வா. சரி மேனகா, போன வைக்கிட்டா? சரிக்கா. திமிரு பிடிச்சவா, என் வீட்டுக்கு வர போறாளாம்ல, வரட்டு வரட்டு. முக்காடு மோகன் நட்டி சொன்ன, நீ நேர்ல வரவேல்ல, என் புருஷன் கிட்ட முக்காடை வாங்கி உன் தலையில போட்டு விடுவேன். அப்பதானே உனக்கு எந்த பிரச்சனையும் காதல விழாம இருக்கும். மேனகா பேசியாச்சுல? ஆமா கவிதா, பேசிட்டேன். எங்க அம்மா எங்க அண்ணன் மைனி எல்லாரும் இப்ப சாயங்காலம் தான் வீட்டுக்கு போயிருக்காவோ. அதான் சொன்னோம்ல, கடற்கரையில நின்னுட்டு போட்டா மேல போட்டாவா எடுத்துக்கிட்டு இருந்தா ஒண்ணு. அதுலயும் உங்க மைனிக்காரி ஒரு ரோஸ் கலர்ல பட்டு சேலை உடுத்திருந்தா பாக்கணும், அப்படியே ஜரிகை எல்லாம் தக தகான்னு மின்னுச்சு மேனகா. அப்படியா? ஆமாங்க, என்ன அளவோல இருந்து தெரியுமா இந்த பட்டு சேலை. அப்புறம் காணாத குறைக்கு அதே கலர்ல உங்க அண்ணன் வேஷ்டி சட்டை, 2 பேரும் ஜோடியா நின்னு பிள்ளைய வச்சுக்கிட்டு என்னென்ன போட்டோ எடுத்தாவோ தெரியுமா? ஓஹோ, கப்பிள்ஸ் Dress உடுத்திருக்காவளா 2 பேரும்? ஆமா மேனகா, அதான் சொல்லுதம்ல, 2 பேரும் ஒரே கலர்ல Dress உடுத்திருந்தாவன்னு. எப்படியோ 2 பேருக்கு துணிமணியும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 40,000-50,000 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் பத்துக்க. உங்க அண்ணனுக்கு பட்டு வேஷ்டி பட்டு சட்டையும் பளபளன்னு மின்னுது, உன் மைனிகாரிக்கு பட்டு சாரியும் பளபளன்னு மின்னுது பத்துக்க. அப்புறம் தூரத்துல இருந்து பார்க்கும் போதே தெரிஞ்சது உங்க அண்ணன் மகன் காதல போட்டிருந்த ஜிமிக்கி எப்படி ஒரு பவுன் 1.5 பவுன் இல்ல 2 பவுன் காணும்போது அவ்வளவு பெருசா அளவோல இருந்து மேனகா. தூரத்துல இருந்து பார்க்கும்போது அந்த ஜிமிக்கி என்ன அளவோல தெரிஞ்சு தெரியுமா? எனக்கும் சரி அந்த அளவுக்கு 4 மணிக்கு கேட்ட மத்திய நீ வரல, உன்னை கூப்பிடலன்னு எனக்கு ஒரே மனசு சங்கடம் பத்துக்க. கோயிலுக்கு போயிட்டு கண்ணீரை வடிச்சிட்டு வரக்கூடாது பத்தியா, அந்த அளவு நான் பாட்டுக்கு அமைதியா வந்துட்டேன் பத்துக்க வீட்டுக்கு. சரி, நீ வருத்தத்தோட கவலையா இருப்பிய, உனக்கு ஆறுதலா ஒரு 4 வார்த்தை பேசிட்டு போலாம்னு தான் மேனகா அங்க வந்தேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத. ஆனா நீ பேசுறத வச்செல்லாம் பார்க்கும்போது உங்க அண்ணன் நல்லவரா தான் இருக்காரு. ஆனா உன் மைனி சரிதான்
சரியான திமிரு பிடிச்சவளா இருப்பா அவளுக்கு. இப்படி குடும்பத்தை பிரிச்சு போட்டாளா? தேன் கூடு மாதிரி இருந்த வீட்டை இப்படி கலைச்சு போட்டாளா? இப்படி எல்லாம் ஒரு மனுஷியாமா? ஊருக்கு உபதேசம்னு சொல்லுவாள்ல, அந்த மாதிரி தான் இருக்கு உன் கதையும். உன் மைனிகாரிக்கு ஊரு பூரா நல்ல பேரு, ஆனா உன்கிட்ட கெட்ட பேரு. இப்ப உன் மைனிகாரி பொல்லாத்தவா அப்படி குடும்பத்தை பிரிச்சு போட்டா, எங்க அண்ணன்கிட்ட என்ன பேச விட மாட்டாக்கா, எப்படி ஒரு விசேஷத்துக்கு கூட கூப்பிட விட மாட்டாக்கா, பொல்லாத்தவா அப்படின்னு நீ தெருவுலையாவது உங்க ஊர்லயாவது நீ போய் சொன்னேன்னு வச்சுக்க, யாராவது நம்புவாங்களா? நம்ப மாட்டாவோ கவிதா. அந்த அளவுக்கு அவ ரொம்ப நல்லவனே ஊரு பூரா நடிப்பு நடிச்சு வச்சிருக்கா. ஒண்ணு சொல்லுதுன்னு கேட்டுக்க மேனகா, நீயும் கொஞ்சம் உஷாரா இருந்துக்க. கடைசியில உங்க வீட்டை விட்டு உங்க அம்மா உன்ன வெளியே துரத்துனா உள்ள வீட்டை விட்டு போட்டின்னு, அதே மாதிரி உங்க மாமியாரும் உன்ன வீட்டை விட்டு வெளியே போன அடிச்சு துரத்திட போறாவோ. சரி வரட்டா? எங்க மாமியாருக்கு 4-5 காட்டன் சேலை எடுக்கணும், 4 வான்னு கூப்பிட்டா பத்துக்க. போயிட்டு வரேன்னா? சரி கவிதா. எப்பாடா ஏதோ என்னால முடிஞ்சது. 4 வார்த்தையை நறுக்குன்னு இவள்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். இவ மாமியார் என்ன பத்தி எங்க மாமியார்கிட்டே குறை சொல்லுதாவோ. இருங்க மேனகா மாமியார, உங்க மருமவ உங்களை இனி நல்லா கவனிச்சுக்கிடுவாவோ. கவிதா சொன்ன மாதிரி ஒருவேளை எங்க மாமியாரும் அவங்க எல்லார் கூடயும் சேர்ந்துக்கிட்டு என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்தி விடுவாங்களோ. செலவு பண்ணதுக்கு பைசா இல்ல, ரூபாய் இல்ல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிடந்தா எங்க அண்ணன். இப்ப என்னடானா கப்புள்ஸ் ட்ரெஸ் கொடுத்திருக்காவள 2 பேரும். பட்டு சேலை பட்டு வேஷ்டி சட்டை 40,000 50,000 காணுமாமே. இருனே உன் மவன் பிறந்த நாளுக்கு நான் வருவோம்ல, அப்ப இருக்கு பாரு உங்க எல்லாத்துக்கும் கச்சேரி. எல்லாருமா சேர்ந்து என்னைய ஏமாத்துதிய? ஆமா, இவன் என்ன பீரோல கிடக்கப்பட்ட எல்லா துணியும் தூக்கி கட்டில போட்டு வச்சிருக்கா? பிளவுஸ் அப்புறம் சுடிதார் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. என்னது எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சா? ஏடி அஞ்சு, என்ன ஐசு? இது எதுக்கிட்டு இவ்வளவு துணியும் கட்டில தூக்கி போட்டு வச்சிருக்கா? எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சுன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கா? ஆமா, தேவையானதை எடுத்து வச்சிருக்கேன். ஏடி நாளைக்கு மாமா அத்தை அப்புறம் அத்தான் எல்லாரும் உன்ன பொண்ணு பார்க்க தாண்டி வர்றவோ. நீ என்னடானா இப்பவுமே எல்லா துணிமணியும் பேக் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கா? அவங்க வீட்டுக்கு கிளம்பும் போது கூடவே கிளம்பிடலாம்னு பாக்கியோ? போட்டி தூர என்ன ஏதுன்னு தெரியாம உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு கிடக்காத. பின்ன எப்படி பேச சொல்லுத? பீரோல கிடக்கப்பட்ட எல்லா துணியும் எடுத்துட்டு போட்டு வச்சிருக்காள்ல. என்னன்னு தெரியாமலே உன் இஷ்டத்துக்கு பேசாதடி. இது அம்மா நாளைக்கு பட்டு உடுத்தணும், பிளவுஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா, கொஞ்சம் லூசான பிளவுஸா இருந்துனா எடுத்து வை, நான் கீதா தேட்ட கொடுத்து தச்சு வாங்கி தரேன்னு சொன்னாவல்லடி. ஆமா ஆமான்னு சொல்லுதல்ல, அந்த ஆமாக்கு தான் பிளவுஸ் சுடிதார் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். சுடிதார்லாம் நம்ம ரெடிமேடா வாங்கினதுலாட்டி கொஞ்சம் லூசா இருந்ததுல, அதெல்லாம் பிடிச்சி தைக்கலாம்ல, அதுக்கு தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். ஓஹோ அப்படியா? சரி சரி. பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு சொன்ன உடனே எங்க அக்காவுக்கு பொறுப்பெல்லாம் வந்துட்ட. போட்டி தூர ஐசு, இந்த பிளவுஸ் நல்லா இருக்கான்னு பாரு, இந்த ஸ்டோன் டிசைன் எல்லாம் நான் தான் வச்சேன். இடி சூப்பரா இருக்க. உங்களுக்குள்ள இவ்வளவு திறமை ஒளிஞ்சு கிடக்கா? ஆமா, என்ன பத்தி என்ன நினைச்ச? இன்னும் 2-3 பிளவுஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் அம்மா வெளியே கொடுத்து ஆரி ஒர்க் போடலாம்னு சொன்னாலடி, அத நானே பண்ணலாம்னு இருக்கேன். ஓஹோ அப்படியா? சரி சரி. அப்ப செலவை கம்மி பண்ணலாம்னு இருக்க, அப்படிதானே? ஆமாட்டி, எனக்கு தெரிஞ்ச டிசைன் எனக்கு பிடிச்சதா நானே என் பிளவுஸ்ல போட்டா நல்லா இருக்கும்ல. சரிதான். இடி அஞ்சு, அப்புறம் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு இருந்த பத்துக்க, நாளைக்கு அத்தை மாமா அத்தான் எல்லாரும் பொண்ணு பார்க்க வர்றாங்கல்ல உன்ன. அப்புறம் வந்ததுக்கு அப்புறமா உன்னை பாட சொல்ல போறாங்க, டான்ஸ் ஆடி காட்ட சொல்ல போறாங்க. அம்மா எல்லாம் பழகிட்டியா? போட்டியங்க. ஓஹோ வெக்கப்படுத்தியாக்கும். சும்மா இருட்டி. ஏடி நான் ஒண்ணு கிண்டலுக்கு சொல்லலடி, உண்மையாத்தான் சொல்லுதேன். பாட்டு பாட சொல்லுவாங்க, டான்ஸ் ஆட சொல்லுவாங்க, எல்லாத்தையும் பழகிக்கே சொல்லிவிட்டேன். ஆமா இடி பேசாம நாளைக்கு பூமாரியும் வருவாள்ல, நம்ம 3 பேரும் சேர்ந்து எல்லாரும் முன்னாடி ஒரு குத்தாட்டம் போட்டுருவோமா? குத்தாட்டமா? ஆமாடி, நம்ம 3 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுவோம். போட்டியங்க. சரி, அப்ப நானும் பூமாரியும் டான்ஸ் ஆடுவோம். எங்க அக்காவுக்கும் எங்க அத்தானுக்கும் கல்யாணம், எங்க அக்காவுக்கும் எங்க அத்தானுக்கும் கல்யாணம். அதெல்லாம் டான்ஸ் ஸ்டெப்புடி. உன்னை பார்த்தாலே சிரிப்பு சிரிப்பா தான் வருது. வரும் வரும் சிரிப்பு. இடி உனக்கு பிளவுஸ் எல்லாம் தைக்கணும்னா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே கீதா தேட்ட கொண்டு கொடுக்க வேண்டியதானே? நாளைக்கு பொண்ணு பார்க்க வரவோ இப்ப கொண்டு கொடுப்பியா? ஆமாடி, கீதாத்தா அதெல்லாம் தச்சு தருவா, ஒன்றும் பிரச்சனை இல்ல. கீதாத்தா தானே? சரி சரி. இடி அப்புறம் உங்ககிட்ட 2-3 நாளா கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்த பத்துக்க, எனக்கு இப்பதான் ஞாபகமே வருது. என்ன ஐசு? இடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடில இருந்தே அம்மாவும் அப்பாவும் உனக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாட்டி. அப்போ எனக்கு இப்பவும் கல்யாணம் வேண்டாம், நான் வேலை பார்க்கணும், ஒரு 2-3 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாள்ல. ஆனா இப்போ மட்டும் எப்படி கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டா? இடி
உனக்கு சுரேஷ் அத்தானா ஏற்கனவே பிடிச்சிருந்ததோ? போட்டியங்க என்னடி பேசிக்கிட்டு இருக்க? பின்ன என்னடி இவ்வளவு நாளா கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா? ஆமா ஐசு, நானும் இவ்வளவு நாளா கல்யாணம் வேண்டாம்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். அப்பாவும் அம்மாவும் நம்மள கஷ்டப்பட்டு படிக்க வைக்காங்கல்ல, அதனால படிச்சு முடிச்சு ஒரு நல்ல வேலை கிடைச்சி ஒரு 2-3 வருஷமாவது வேலை பார்த்து சம்பாதிச்சு சம்பளம் வாங்கி அம்மா அப்பா கையில கொடுக்கணும் அப்படின்லாம் நான் நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அதனால தான் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த ஆனா அதுக்கு பதில தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், சொல்லுடி. ஐசு கேட்கப்பட்ட கேள்விக்கு அஞ்சு ஏதோ பதில் சொல்ல வராள. நம்ம அங்க போக வேண்டாம், நம்ம போனா அப்புறம் பேசாம நின்றுவோம். அதனால நம்ம இங்கேயே நின்றுக்கிட்டு அஞ்சு என்ன சொல்லுதான்னு கேட்போம். எடி அது அம்மையும் சித்தியும் நம்ம கிட்ட நிறைய நேரம் சொல்லிருப்பாவு தெரியுமா, நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும், அக்கா தங்கச்சி நல்ல பாசத்தோட இருக்கணும்னு. ஆமா, நம்ம எந்த நேரம் பார்த்தாலும் சும்மா சண்டை போட்டு கிடப்போம்ல, அதுக்கு அம்மையும் சித்தியும் அப்படி சொல்லுவாவோ. அதே மாதிரி மாமாவை பத்தியும் நம்ம கிட்ட நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்கல்ல. சின்ன பிள்ளைல நாங்க 3 பேருமே ஒத்துமையா இருப்போம், எங்க அண்ணன் தான் எங்கனால எங்க கடைக்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்க, ஸ்கூலுக்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்கன்னு. ஆமா, கல்யாணம் முடியது முன்னாடி வரைக்கும் எங்க அண்ணன் எங்ககிட்ட நல்லபடியா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் ஆகி சரியா பேச மாட்டாங்கன்னு அம்மாவும் சித்தியும் நம்ம கிட்ட எவ்வளவு தூரம் வருத்தப்பட்டிருக்காங்க. ஆமாட்டி, எனக்கு முன்னாடியே தெரியும்ல, நம்ம சித்தி எத்தனை நேரம் அழுதுருக்காங்க பத்தியா. ஆமா ஐசு, நானும் பார்த்திருக்கேன். அம்மாவும் சித்தியும் 2 பேரும் தனியா உட்காந்து சங்கடப்பட்டு பேசி அழுதுட்டு இருப்பாங்கல்ல. ஆமா, இப்போ அத்தை மனசு மாறிட்டாங்க. அதனால மாமாவும் இப்போ நல்லபடியா நம்ம அம்மா கிட்டையும் சித்தி கிட்டையும் பேசுறாங்க, நம்ம கிட்டையும் நல்லபடியா பேசுறாங்க. இப்போ எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதுன்னா அது மூலமா நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருக்கலாம்ல. அம்மாவும் சித்தியும் அவங்க அண்ணன் கிட்ட நல்லபடியா பேசுறதுக்கு வாய்ப்பெல்லாம் கிடைக்கும்ல. ஓஹோ, அப்ப உங்க கல்யாணத்தால 2 குடும்பமும் நல்ல ஒத்துமையா சந்தோஷமா இருக்க போகுதுன்னு சொல்ல வர, அப்படிதானே? இந்த கல்யாணத்தால நம்ம 2 குடும்பமே ஒண்ணு சேரும்லடி. அதனால தான் நம்மகிட்ட இந்த கல்யாணம்லாம் வேண்டாம், இப்ப கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு நான் எதுவுமே சொல்லல. பத்துக்கோ, என் பிள்ளை நம்ம நல்லா இருக்கணும்னு தானே நம்ம அம்மா அப்பாவும் கஷ்டப்படுதாங்க. அதே மாதிரி நம்ம அம்மாவும் அவங்க அண்ணன் தங்கச்சி கிட்ட எல்லாம் பேசி நல்லபடியா இருக்கணும்லாட்டி. சப்பா அஞ்சு, உனக்கு உண்மையிலேயே பொறுப்பு அதிகமா வந்துடுடி. நீ இப்படி எல்லாம் பேச வேணும்னா நினைச்சு கூட பார்க்கல பத்துக்கோ. இல்ல ஐசு, நான் நினைச்சதெல்லாம் கரெக்ட் தானே? கரெக்டாவா? டாப்பு டக்கரு. என் பிள்ளை எங்க மனநிலைமையை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கா. அவகிட்ட இந்த கல்யாணத்துக்கு சம்மதமான்னு கூட நான் ஒரு வார்த்தை கேட்கல. ஆனா என் பிள்ளை எவ்வளவு பொறுப்பா இப்ப பேசிக்கிட்டு இருக்கா. இத கேட்க கேட்க எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மக்கா ஏமா என்னாச்சுமா, ஏன் அப்படி அழுதுட்டு இருக்க? இவ என்னாச்சுன்னு சொல்லு. என் பிள்ளைல 2 பேரும் ஐசு பூரா ஒத்துமையா இருக்கணும் மக்கா. ஏமா நாங்க இருப்போம்மா, சண்டை எல்லாம் ஒண்ணு போட மாட்டோம், அதுக்கு ஏமா இப்படி அழுதுட்டு இருக்கா? எம்மா, அஞ்சு என்கிட்ட இப்ப பேசிக்கிட்டு இருந்தத நீ கேட்டுக்கிட்டு இருந்தியோ? என்னடி சொல்லுதா? எடி, இப்ப நீ என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேல, அத அம்மா கேட்டுக்கிட்டு இருந்திருக்கா. இது கண்ணீரை விட்டு அம்மா கதறல, ஆனந்த கண்ணீர். எம்மா கரெக்ட் தானே? இது ஆனந்த கண்ணீர் தானே மக்கா? எம்மா, மக்கா சொக்கெல்லாம் இருக்கட்டு, நாளைக்கு நம்ம அஞ்சு பொண்ணு பார்க்க வர்றாங்கல்ல, அதனால எனக்கும் பூமாரிக்கும் புது ட்ரெஸ் வாங்கிட்டாங்க. புது ட்ரெஸ் ஊர்ல பட்டது இந்த வீட்டுல கிடக்கலாட்டி. எம்மா, அது எல்லாம் கீதாத்திட்ட இவ 5 போய் தக்கி கொடுக்க போறாளாம்மா. கீதாத்துக்கிட்ட தக்கி கொடுத்தோம்னா எப்படி 1 வாரம் கழிச்சுதாம்மா தருவாவோ. அதனால எனக்கும் பூமாரிக்கும் புது ட்ரெஸ் வாங்கியே தந்தாகணும் பத்துக்க. எடினா நிச்சயம்லாம் கல்யாணம்லாம் இருக்கலாட்டி அப்ப புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கலாம். இப்ப ஏற்கனவே வாங்கி எடுத்து வச்சிருக்க ட்ரெஸ்ஸை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி தச்சு போட்டுடுங்க. கீதா கிட்ட ஒரு 2 ட்ரெஸ்ஸை மட்டும் கொண்டு போட்டுட்டு முதல்ல தச்சு தருவா. ஏம்மா, கீதாத்தைய பத்தி தெரிஞ்சவ அப்படி பேசுதா? எடி சும்மா போட்டு அவளை கிண்டல் பண்ணிட்டு கிடக்காத. எதே நாளைக்கு உடுத்துனதே இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் கொஞ்சம் அடிச்சு தாங்கன்னு கேட்டா அளவோல தச்சு தந்துருவாட்டி. முதல்ல ரூபாயை கொடுத்துரு, அப்பதான் சீக்கிரம் தச்சு தருவா. ஏமா, மலரக்கா வீட்டுல மருதாணி செடி இருக்கலாமா? ஆமாம்க்கா, மலரு மருதாணி இலையெல்லாம் பறிச்சு வச்சிருக்கேன், வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொன்னா. நீ அப்படி கையோட வாங்கிட்டு வந்துருேன்னு. சரிம்மா, அப்பா கீதாத்துக்கிட்ட துணியை கொடுத்துட்டு நான் மருதாணி இலையை வாங்கிட்டு வந்துருந்தேன். சரிம்மாக்கா, சீக்கிரம் போயிட்டு வா. எங்க அக்காவுக்கு கல்யாணம், நான் தான் கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கிடணும்.